படம் சொல்லக்கூடாது, நீங்களே வந்து பாருங்க. எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. கோட்டு தான். படம் வந்து லேக்லாம் இல்லை, கேமியோவில் வந்து இந்த டைமுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. நான் எதிர்பார்க்குற டைமுக்கு எடுக்கல. நம்ம நினச்சி பார்க்க இந்த மாதிரி நினச்சி பார்த்துருப்போனா அந்த மாதிரி அங்கே நடக்க அது வேறு மாதிரி நடந்துருக்கும். அந்த தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். லேகே இல்லைங்க. படம் 3 மணி நேரம் டக்குன்னு போயிடுச்சு. நாங்கள் இன்னும் 1 மணி நேரம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படம். வருத்தம் தான், மன வருத்தம் இருந்தாலும். அவர் இப்போ வந்து எங்கே வராருன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து நம்ம மைனஸ் தான் இருந்தாலும் இப்படி ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு போயிருக்காருல்ல எங்களுக்கு. இன்னும் ஒரு படம் இருக்குது. அப்புறம் கோட் வேறு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. எப்படிங்கிறத பார்க்கணும். போகிறப்போ எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு தேங்க்ஸ் டு தளபதி அண்ணா. டைட்டில் கார்டில் இருந்து அது சர்ப்ரைஸாக இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ஒரு லேக் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கல வெங்கட் பிரபு. சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு ப்ரோ. பெட்டர் ஸ்க்ரீன். ஆனால் படம் முடிஞ்சிட்டு போய் அந்த இன்டர்வலில் வந்து அவனுங்கெல்லாம் பேச ஆரம்பிக்க அதை உட்காந்து கேட்டுட்டு வந்து இதுதான் ரிவ்யூன்னு நினச்சிட்டு வெளியே வராங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. உனக்கு உன்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லிட்டு போ. உனக்கு பிடிக்கல மைண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. உங்கள் மைண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மங்காத்தா சொல்கிறீங்களா, மங்காத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மைண்ட் ஆஃப் பொறுத்து. இப்போ நமக்கு பசிக்கணும், நம்ம தானே சாப்பிட்டாகணும். இன்னொருத்தர் சாப்பிட்டா சரியாகாது இல்லை. படம் பார்த்துட்டு பேசலாம். அவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது அவங்களோட விருப்பம். எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு பர்சனலாகவே. கோட்டு நல்லா இருக்கு. வல்கரால ஃபேமிலியோட கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா போன தடவை நம்ம லியோவில் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியாது. ஆனால் அதவே ஹிட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான். ரியாஸ்